ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th திருக்குறள் பார்க்குறோம். இதில் வந்து விருந்தோம்பல் டாபிக், அப்புறம் வந்து கல்லாமை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஊக்கமுடைமை கொடுத்துருக்காங்க, பயனில சொல்லாமை அப்படிங்கிறது டாபிக். ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விருந்தோம்பல் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரம் வந்து 9வது அதிகாரம். விருந்து புறத்தை தான் தானுண்டால் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, அமிழ்தமே ஆனாலும் வந்து விருந்தினர் இருக்கும்போது வந்து தான் மட்டும் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து மீனிங்காக சொல்கிறாங்க. அமிழ்தமே இருந்தாலும் வந்துட்டு விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு உண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, மோந்து பார்த்தால் வந்து அனிச்ச மலர் வந்து வாடிடும், அதுபோல் வந்துட்டு நம்முடைய முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வந்து வாடிடும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போதுட்டு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருள் கள்ளத்தால் கல்வோம் எனல் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அதுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, அடுத்தவர் பொருளை வந்து களவாடலாம் அப்படின்னு சொல்லி வந்து உள்ளத்தால் நினைக்கிறது கூட வந்துட்டு என்னவா கருதப்படுது, தீமையாக கருதப்படுதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, களவு மூலம் சேர்க்கப்படக்கூடிய செல்வம் அப்படின்னா வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் என்னவாகும், முடிவில் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து களவுனால வந்து எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது, நேர்மையாக இருந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை அப்படின்னு பார்க்கும்போது 60வது அதிகாரம். இது வந்து சிலபஸ்லேயே இருக்க டாப்பிக்காக வந்து கருதப்படுது, நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீக்கி விடும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் வந்துட்டு நிலைத்து நில்லாமல் அழிஞ்சு போயிடும், அதனால் வந்து ஊக்கத்தோடு இருக்கணும், மிச்ச செல்வங்கள்லாம் வந்துட்டு ஒரு செல்வமாகவே கருத முடியாதுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன குறள் சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தளராத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு தளர்வில்லாத வந்து ஊக்கத்தோடு இருக்கணும், அப்போ தான் வந்து என்ன ஆக்கமானது நம்மளை வந்து தேடி வரும் அப்படிங்கிறது இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப வந்து நீர்ப்பூக்கள் வந்து வளரும், அதே போல் வந்துட்டு ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப தான் வந்துட்டு நம்மளுடைய மனிதர்கள் வந்து உயர்வாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, எண்ணுவது வந்து உயர்வாக எண்ணணும், எண்ணியதை வந்து அடையாவிட்டாலும் வந்துட்டு நம்மளோட எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்போவுமே எப்படி எண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உயர்வான எண்ணங்களை தான் வந்து கொள்கையாக கொண்டு இருக்கணும். அதை நம்மளால் அடைய முடியலாட்டி கூட பரவாயில்ல, அந்த எண்ணத்தை வந்து கைவிடாமல் இருக்கணுங்கிறதான் இங்கே வந்து திருக்குறளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துன்னா, பயனில சொல்லாமை அப்படிங்கிறது வந்து எத்தனாவது அதிகாரம்னு பார்க்கும்போது 20வது அதிகாரம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படிங்கிறாங்க. நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது, நன்மை வந்துட்டு எந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம அதை மட்டும்தான் பேசுவோமே தவிர மிச்சம் பயன் தராத சொற்களை வந்து நம்ம பேச மாட்டோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை வந்து பேசாமல் விட்டு விடுக அப்படிங்கிறாங்க. அப்போ பயனுள்ள சொற்களை மட்டும் பேசுங்க, பயனில்லாத சொல்லை வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குறளில் வந்துட்டு நன்மை எதுனா ஆராயக்கூடிய அறிவுடையவங்க எப்படி இருப்பாங்க, பயன் தராத சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க் பார்க்கலாம். விருந்தினருடைய முகம் வந்து எப்போது வாடும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட முகம் மாறிட்டாலே வந்துட்டு விருந்தினர் முகம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அனிச்ச மலர் வந்து நம்ம மோந்து பார்த்தாலே வந்து வாடிடுங்கிறத அதுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நிலையான செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது எதுனா, ஊக்கம் தான் நிலையான செல்வம், மிச்சம் வந்துட்டுனா தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, மிச்ச செல்வங்கள்லாம் செல்வமாக கருதப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னா வந்துட்டு பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பொருளுடைமை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோன்னா, பொருள் கூட்டல் உடைமைங்கிறது கிடைக்கும். உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா உள்ளுவது எல்லாம் அப்படின்னு கிடைக்கும். பயன் கூட்டல் இலா அப்படிங்கிறது வந்துன்னா சேர்த்து எழுதும்போது பயனிலா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இடமாறி உள்ள சொற்களை வந்துட்டு சரி பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஊக்கம் வந்து கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து ஆத்திச்சூடியில் சொல்லியிருப்பாங்க, அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்ற குறள்னு பார்க்கும்போது, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீக்கி விடும் அப்படிங்கிற குறள் தான் வந்து சரியானதாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, தன்னோட தந்தைகிட்ட வந்துட்டு அவங்களோட மகன் வந்துட்டு போட்டிக்கு சேரலன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ நீ போட்டியிட்டால் தான் வந்துட்டுனா உனக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் நீ வந்து போட்டியிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ வந்து என்ன, வெள்ளத்தனைய மலநீட்டம் அந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.